நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். காலையில் ஒரு 6-6:30 மணிக்கு பெரிய மடுவூர் அப்படிங்கிற கிராமத்துலேருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு. வலையில் பாம்பு சிக்கியிருக்குது, அதை மீட்கணும் அப்படின்னு சொல்லி. இது கிட்டத்தட்ட நம்ம இடத்துல வந்து ஒரு 20-21 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். ஒரு மழை மேகம் சூழ்ந்த ஒரு ரம்மியமான காலை பொழுது. இப்போ நம்ம குழுவோட இந்த மீட்புக்காக பெரிய மடுவூர் நோக்கி கிளம்பிட்டோம். என்னதான் நமக்கு கரண்ட் லொக்கேஷன்லாம் அனுப்பினாலும் அந்த பகுதியில் போய் யாரையாவது விசாரிக்க வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம் இருக்கும். அந்த வகையில் ஒரு நண்பர்கிட்ட விசாரிக்கிறோம். ஃபோன் பண்ணீங்களா? பாம்பு வலையில மாட்டி. இது ஒரு குறுகிய ரோடு. அதில் கொஞ்சம் உள்பக்கமாக அந்த வீடு உள்ள அமைந்திருக்கிறது. அதுக்கு பின்னால் ஒரு விவசாய நிலம். அங்கே தான் பாம்பு வந்து வலையில் மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம குழுவை வந்து வழிகாட்டி அவங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் கிராமப்புறத்தில் இருக்கவங்க பாம்பை பார்த்த உடனே மிகச்சரியா அடையாளம் சொல்லுவாங்க. ஒரு 99% இது சாரப்பாம்பு, நல்ல பாம்பு, கண்ணாடி வீரியன். ஆனால் லோக்கலில் ஒரு ஸ்லாங் இருக்கும், அந்த பேரில் சொல்லுவாங்க. சில நேரங்களில் அந்த தகவல்லையும் பிசகு ஏற்படும். ஆனால் நம்ம நேராக போய் பார்த்து தான் அது என்ன பாம்புன்னு உறுதி செய்ய முடியும். அந்த வகையில் இங்கே வந்து பார்த்தப்போ இது சாரை பாம்பு. இதை நம்ம குழுவில் உள்ள ஹரிணி வந்து கையால் தொடங்கியிருக்கிறாங்க. இந்த சாரை பாம்புகளை இந்தியன் ராட் ஸ்னேக் அல்லது இந்தியன் ஓரியண்டல் ராட் ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் அறிவியல் பெயர் பயாஸ் மியூகோசா அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்திய துணைக்கண்டம் முழுவதும் மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் காணப்படும் ஒரு பொதுவான விஷமற்ற பாம்பாகும் இந்த சாரை பாம்புகள். இது நைட்டு மாட்டிருக்கோம். நைட்டு சாயந்தரமா கூட மாட்டிருக்கோம். இது இந்திய துணைக்கண்டம் தென்கிழக்கு ஆசிய பகுதியில் காணப்படும் பாம்பு என்றாலும் குறிப்பாக இந்தியா, இலங்கை, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாளம், மியான்மர், தாய்லாந்து மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் பிற பகுதிகளிலும் இது வாழும். இதோட வாழ்விடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா காடுகள், விவசாய நிலங்கள், நகர்ப்புறங்கள், தோட்டங்கள், நீர்நிலைகளுக்கு அருகே கூட இவங்க வாழ்வாங்க. எல்லா இடத்துலையும் வாழக்கூடிய ஒரு தன்மை படைத்த பாம்புகள் இந்த சாரை பாம்புகள். இவைகளின் முக்கிய உணவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா கொறித்துணியான எலி. அதனால தான் இந்த ரேட் ஸ்னேக்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இது சின்ன பறவைகள் மற்றும் பறவைகளின் முட்டைகள், தவளைகள், பல்லிகள், சில நேரங்களில் மிக அரிதாக பாம்புகளை கூட இது சாப்பிடும். இது வந்து முற்றிலும் விஷமற்ற பாம்பு. மனிதர்களுக்கு இதனால் எவ்வித பாதிப்பும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் மிகவும் வேகமாக இயங்கக்கூடியது. அது வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம்னுவாங்க. ஆளை பார்த்த உடனே தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக மிக வேகமாக தலை தெறிக்க ஓடுறாங்கன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மிக வேகமாக ஓடக்கூடிய பாம்பு. அது போகிற வேகத்தை பார்த்தாலே நமக்கு அப்படியே உடல்லாம் சிலுத்துறோம். அவ்வளோ பெரிய வேகமாக கிளம்பி இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய பாம்பு. ரொம்ப அழகாக ஸ்விம் பண்ணோம். உயரங்களில் கூட அதுக்கு வாளோட நுனி ஒரு ஜான் கீழே கிரிப் இருந்தால் போதும். எவ்வளோ உயரமாக இருந்தாலும் இது ஏறக்கூடிய ஆற்றல் படைத்த பாம்புகள் இவை. ஒன்றும் இல்லைடா ராஜா, அக்கா வச்சுருக்காங்கல்ல கையில். ஆனால் குட்டி பசங்களுக்கு பாம்பு கையால் பசங்களுக்கு பார்த்த உடனே பாம்புனா கை வைக்கலான்ற எண்ணம் வளர ஆரம்பிச்சு. தெரியாது, அதோட ஆபத்து தெரியாது. பொதுவாக இந்த சாரை பாம்புகள் வந்து 1.5 மீட்டர்லேருந்து 2 மீட்டர் நீளம் வரைக்கும் வளரும். அடியில் சொன்னோம்னா ஒரு 6 அடி வரைக்கும். சில பாம்புகள் தனித்துவமாக 2.5 மீட்டர், அதாவது 8 அடிக்கும் மேலாக தாண்டி வளரக்கூடிய ஆற்றல் படைத்தவை. இது நேரத்தை பார்த்தோம்னா அது வாழும் பகுதியை பொறுத்து அமையும். ஆலிவ் கலரில் இருக்கும், பழுப்பு, மஞ்சள் அல்லது சாம்பல் நிறத்தில் இருக்கும். இது நீளமாக வளரக்கூடிய, இந்தியாவில் நீளமாக வளரக்கூடிய பாம்புல ஒரு பாம்பு. இது வந்து ரொம்ப வேகமாக இயங்கக்கூடிய பாம்பு. இந்த பாம்பு நல்லா வலையில் சிக்கியிருந்ததால் இது ஒரு பெரிய போராட்டம். ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. ரொம்ப நுணுக்கமாக சிசர் வச்சு கட் பண்ணி எடுக்க வேண்டியிருந்தது. அதே நேரத்தில் இதன் தோல் பகுதியில் லேசான சிராய்ப்புகள் இருந்தது. இது வந்து முதல் நாள் இரவு மாட்டிருக்கலாம், இல்லை முதல் நாள் மதியம் கூட மாட்டிருக்கலாம். இவங்க பார்த்தது அன்னைக்கு காலையில் தான் பார்த்துருக்குறாங்க.
இந்த பாம்பு பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. இது வந்து விஷம் இல்லாத பாம்பு, சாரை பாம்பு விஷம் இல்லாத பாம்பு. நிறைய எலியை பிடிச்சி சாப்பிடும். ஆமாம், எலியை வந்து இது விரட்டி வேட்டையாடும். மற்ற பாம்பெல்லாம் கிட்ட வந்தால் தான் பிடிக்கும், இது மட்டும் விரட்டி வேட்டையாடும். இப்போ இந்த பகுதியில் இருக்க தாய்மார்கள் வந்து சாரை பாம்பு குறித்து நிறைய கேட்குறாங்க. இதுக்கு வாலில் முள் இருக்குமாமே, விஷம் இருக்குமாமே அப்படின்லாம். அப்படிலாம் இல்லை, இது முற்றிலும் விஷமற்ற பாம்பு. இது ஏதோ ஒரு நல்லதுக்காக சொல்லியிருப்பாங்க. அந்த பாம்புகள் வந்து அழிக்கப்படக்கூடாது, இவர்கள் நிறைய எளிய வேட்டையாடும், அது சமூகத்துக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும், அதனால் அந்த பாம்பு கொல்லப்படக்கூடாதுன்றதுக்காக கூட அந்த காலத்தில் அப்படி சொல்லியிருக்கலாம். இது முற்றிலும் விஷமற்ற பாம்பு, வாலில் முள்ளெல்லாம் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம். இருந்தபோதும் பாம்பு கிட்ட கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தெரியலன்னா நல்ல பாம்பா சாரை பாம்பான்னு கண்டுபிடிக்க முடியாது. தோற்றத்தில் ஒற்றுமை இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புறோம். யாரோ ஒருத்தர் வந்து கண்டிப்பா இவ்வளோ கவனமா இருங்க. அதுக்கு எங்கேயாவது வந்து படுத்துட்டா சொல்லுங்க, நம்ம அது அப்பா காப்பாத்திட்டாங்க, நிம்மதியா இருக்கு. விட்டுக்குவோம், ஆள் நடமாட்டம் இல்லாத காடுகளில் கொண்டு போடுவோம். எவ்வளோ டைட்டாக பிடிச்சி இது பாருங்க, கையில் காப்பு போட்ட மாதிரி. கம்பி அவங்க சகாசமே வேணான்றாங்க. சகாசமே வேணான்றாங்க.